அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சுஜாதா அவர்களுடைய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். அரை வைத்தியன். சுஜாதா அவர்களுடைய கதையில் எப்போவுமே ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்மளோட கதையோட கதாநாயகன் ஸ்ரீனிவாச ராவ் ரொம்ப வயதான மருத்துவர் தான். அவர்கிட்ட பயிற்சி பெறதுக்காகவும் ஜூனியராக ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ஒரு மருத்துவர் வந்து சேர வராரு. அவர் அப்போ தான் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து ரவி பிரகாஷ். அவர் வந்து ஒரு இளைஞர். இப்போ தான் அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்காரு. ஸ்ரீனிவாச ராவோட அவர்களுடைய நர்சிங் ஹோமில் வெளியில் வந்து ஒரு போர்டு மாட்டியிருப்பார், சந்திரபிரபா நர்சிங் ஹோம்னு. அந்த போர்டு அவர் எம்பிபிஎஸ் முடித்த உடனே மாட்டப்பட்ட ஒரு போர்டு தான். அந்த அளவுக்கு ரொம்ப துருப்பிடிச்சு எழுத்துக்கள்லாம் மங்கள அப்படி மாதிரி இருக்கும். அந்த போர்டில் ஒரு 40 வாட்ஸ் பல்பு தான் அவர் போட்டிருப்பார். அந்த பல்புமே எழுத்துக்களை வந்து சரியாக வந்து காட்டாது. வர்ற பேஷண்ட்டுக்கோ யாருக்குமே அதோட பேர் வந்து தெரியாது சரியா. அந்த அளவுக்கு தான் அவர் இருப்பார். ஆனால் ஸ்ரீனிவாச ராவ் கிட்ட இதை போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல மருத்துவருக்கு போர்டே தேவையில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். இந்த ரவி பிரகாஷ் அப்படின்ற ஜூனியருக்கு வந்து ஸ்ரீனிவாச ராவை சுத்தமாக பிடிக்காது. ஆமாம், நல்ல மருத்துவருக்கு போர்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லுது இந்த கடம். எப்படித்தான் மக்கள் இவரை நல்ல மருத்துவர்னு ஒத்துக்கிறாங்களோ. ஏன்ட கேட்டால் சரியான கிராதகன் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எப்பவும் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். இவர்கிட்டலாம் என்னால் வேலை செய்ய முடியாதுப்பா, நான் ராஜினாமா செய்ய போகிறேன். உட்காந்து ராஜினாமா கடிதத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு ரவி பிரகாஷ். புதுசாக வரக்கூடிய மருத்துவருக்கு ஸ்டெட்டஸ்கோப்போட முனையை கூட தெரியாதுன்னு சொல்வார் இவர். என்ன செஞ்சாலும் குத்தம், என்ன செஞ்சாலும் குத்தம். ஒரு நாள் தெரியாதனமாக வெளியில் போகும்போது கதவை வேகமாக அடைச்சிட்டேன். அதுக்கு போய் என்னை திட்டுறாரு. நல்ல மருத்துவருக்கு நிதானம் தேவை அப்படிங்காரு. அதுக்கு மேலே ஏதாவது பேசுனா, நீ எங்கே ஒழுங்காக பாஸ் பண்ண, பணம் கொடுத்து தானே நீ பாஸ் பண்ண. இவர்கிட்டலாம் என்னால் வேலை பார்க்க முடியாதா. எங்கள் அப்பா தான் கிளினிக் புதுசாக ஆரம்பிக்கும் முன்னாடி இவர்கிட்ட கொஞ்சமாவது ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு என்னைய சொல்லிட்டாரு. அப்பா பேச்சு கேட்டு தான் வந்தேன். 3 மாதம்லாம் என்னால் தாக்க முடியாதுப்பா. இப்போவே நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த லெட்டரை எழுதிக்கிட்டு இருக்காரு ரவி பிரகாஷ். அப்போது அந்த ஸ்ரீனிவாச ராவ் மருத்துவர் வந்து உள்ளே வராரு. என்னப்பா ரவி, நீ தானே இன்னைக்கு நைட் டியூட்டி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். இன்னும் பரவாயில்ல, என்னமோ எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ராஜினாமா கடிதம். சரி, நான் இப்போது ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிறேன். போயிட்டு வர வரைக்கும் கிளினிக்கை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்காரு. பிரகாஷுக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கோவம். நான் ராஜினாமா கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கோருது. சார், நான் ராஜினாமா கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதே சமயத்தில் ஸ்ரீனிவாச ராவர் வந்து உத்து கவனிக்கிறாரு ரவி பிரகாஷ். கருநீல வண்ணத்தில் கோட்டு சூட்டு போட்டிருக்காரு. கோட்டில் வந்து ஒரு ரோஜாப்பூ வச்சுருக்காரு, சொருகி வச்சுருக்காரு. நல்ல வழுக்கையான தலை, முலாம்பழ தலை அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. வாயில் இருக்க பற்கள் எல்லாமே பொய் பற்கள். இந்த முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரவி பிரகாஷுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இந்த கிழவனுக்கு ஒரு 100 வயசு இருக்குமா இந்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்போது அந்த ஸ்ரீனிவாச ராவ் வந்து, நீ எதுக்கு ராஜினாமா பண்ணுற அப்படின்ற பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர், சொல்லு. இருந்தாலும் நான் கேட்குறேன், சொல்லு எதுக்கு அப்படின்னு. எனக்கு சம்பளம் பத்தலை, நான் ஒரு முழு வைத்தியன், எனக்கான சம்பளத்தை நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். நீ முழு வைத்தியன் கிடையாது. இன்னொன்று, நீ என்னோடக்கிட்ட வந்து பயிற்சி பெற வந்திருக்க. உனக்கு நான் தரக்கூடியது சம்பளம் கிடையாது, ஹானர் ஊதியம். சொல்லப்போனால் என்கிட்ட பயிற்சி எடுக்கிறதுக்கு நீ தான் எனக்கு பணம் தரணும். இவருக்கு அப்படி ரவி பிரகாஷ்க்கு கோவம் பயங்கரமாக இருது. இல்லை டாக்டரே, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு கற்றுக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இப்போ 3 மாதமாக நான் இருக்கேன். ஒரு சிரிஞ்சை சர்லைஸ் பண்ணுறதுக்கு தவிர நீங்கள் வேறு என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு கோபத்தில் சொல்கிறாரு. 2 வருஷம் இருக்கணும்பா, இருந்தால் தான் கொஞ்சமாவது கற்றுக்க முடியும். இல்லை டாக்டர், அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது. ஏதோ எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் வந்தேன். சரி, பொறுமை இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போய், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் சம்பளம் உனக்கு தர முடியாது. உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு அன்னைக்கு அந்த கண்ணாடிக்கு உடச்சப்பது அதுக்கே சரியாக போச்சு. அதனால் சம்பளம்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்ட்டு சொன்ன உடனே ரவி பிரகாஷ், எனக்கு சம்பளம் முக்கியம் கிடையாது சார், என்னை விட்டால் போதும், என்னோடய நேரத்தை நான் இங்கேருந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிற. அதுதானே, பணம் கொடுத்து பாஸ் ஆகி வந்த உனக்கெல்லாம் காசு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, காசோட அருமை உனக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ரவி பிரகாஷுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. சொல்லி முடிச்சுட்டு உடனே ஸ்ரீனிவாச ராவ் அங்கே வந்து போயிட்டாரு.
கையில் ஒரு துப்பாக்கி மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே சுற்றுலான்னு தோணுது. அந்த அளவுக்கு ரவி பிரகாஷுக்கு வந்து கோவம் வருது. கெட்ட வார்த்தை சொல்லி சத்தமாக திட்டுறாரு. ஒருவேளை அந்த ஸ்ரீனிவாச ராவோட காதுக்கு கேட்டாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பேசிட்டார். அங்கேருந்து சீனியர் டாக்டர் வெளியில் போன உடனே இவருக்குல நல்லா ரோலிங் சேரில் உட்காந்துருக்காரு. ஒரு சிகரெட்டை எடுத்து அதை அப்படியே பற்ற வைக்கிறாரு. யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்டு முன்னாடி வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது. ஆனால் அவர் தைரியமாக இருந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. சீனியர் நர்ஸ் ஒருத்தவங்க உள்ளே வராங்க, ரமா. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன டாக்டரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாரு ரமா, நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டேன். நாளைக்கு காலையில் நான் கொடுத்துட்டு நான் கிளம்ப போகிறேன். இதுக்கு மேலே என்னாலலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இவர் கூட சேர்ந்துலாம் வேலை பார்க்க முடியாது. புதுசாக வர பசங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணார் தெரியுமா? அப்போவும் கூட ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் மட்டும் அதை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட் அப்போவே இறந்து போயிருப்பார். என்ன இருந்தாலும் அவர் கடைசி சமாளித்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்றிட்டீங்களா சார் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன சமாளித்தாரு? எல்லாம் குருட்டு அதிர்ஷ்டம். ஒன்றுமே தெரியாது அந்த ஆளுக்கு. இவர்கிட்ட வேலை பார்த்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நீ இவர்கிட்ட வேலை பார்க்காத, ஒன்று இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த நர்சிங் ஹோமுக்குள்ளே ஒரு அம்மா வராங்க. ஒரு பையன் வரான். பின்னாடியே ஒரு ஆளை கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அப்போது அந்த நர்ஸ் ரமாவை பார்த்து, அம்மா பெரிய டாக்டர் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. உடனே ரமா, இதான் இருக்கிறாரு, இவர் தான் டாக்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா ரவி பிரகாஷ் அவங்கள பார்த்து, சாரி என் வீட்டுக்காரரை பாம்பு கடிச்சிருச்சு. அப்படியா, படுக்க வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரமாவுக்கு கொஞ்சம் பயமாயிட்டு, சார் பாம்பு கடிச்சுன்னா ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு கேஸு. அப்போ ரவி பிரகாஷை பார்த்து, சார் வேணா நான் வந்து கல்யாண மண்டபத்துக்கு ஆள் அனுப்பி டாக்டரை வர சொல்லட்டும் அப்படின்னு கேட்கும்போது, பயப்படாத ரமா, ஐ கேன் ஹேண்டில் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கடித்த நபரை படுக்க வைக்கிறாரு. அவரோட முகத்தையே பார்க்குறாரு. பாதி நினைவு இருக்குது, பாதி நினைவு இல்லை. வாய் அப்படியே கொளறிட்டு இருக்குது. கண்கள் முழுக்க பயந்தெரியுது. பக்கத்தில் அவரோட மனைவி நிற்காங்க. அவரோட மனைவியோடு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நெத்தியை சுருக்கி போய் வச்சுருக்காங்க. நெத்தியில் வியர்வை அப்படியே வலியுது. அந்த வியர்வையே வந்து அந்த மனைவியோட பொட்டை வந்து அப்படியே அழிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மணிக்கு அஜிஜத் அவர்கள் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு பையன் என்ன செய்வார் அப்படின்னா, நைனா நைனா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு. இந்த ரவி பிரகாஷ் எந்த இடத்துல பாம்பு கடிச்சிதுமா அப்படின்னு கேட்குறாரு. காலில் தான் கடிச்சிதுங்க அப்படின்னு வேட்டியை தூக்கி கடிப்பட்ட இடத்த காட்டுறாங்க. அப்போ அந்த பாதி நினைவோடு இருக்கிற அந்த பேஷண்ட் இருக்காருல்ல, அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, வாய் குளறிக்கிட்டு தோ 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 அப்படிங்காரு. அப்படியே தோப்பு அப்படிங்காரு. அப்போ அவர் மனைவி சொல்கிறாரு, விளக்கமாக சொல்கிறாங்க, இவர் சினிமா பார்த்து முடிச்சுட்டு குறுக்கு வழியாக ஒரு தோப்பை கடந்து வரும்போது திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சு. முதல்ல ஏதோ முள்ளுன்னு தான் நினச்சாரு. வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போது தான் சாப்பாடே உள்ளே இறங்கல. கண்ணு ஒரு மாதிரி சொலகிருச்சு. நினைவு இழந்து மயக்கம் வளர்ந்த மாதிரிக்கு ஆகிட்டாரு. 2 டைம் வாந்தி வேறு எடுத்துட்டாரு. அவரோட காலை பாருங்கள், பாம்பு கடிச்சதுக்கான அந்த தடம் கூட இருக்குது. சொல்லி முடிச்சுட்டு, பெரிய டாக்டர் இல்லையா, அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ ரவி பிரகாஷ் பார்த்துட்டு, என்னைய பார்த்தா டாக்டரை தெரியலையா, நான் தான் டாக்டர், அமைதியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இதை பாம்பு தான் கடிச்சிச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அடுத்த அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த அம்மா. இல்லைங்கய்யா, முதல்ல வந்து அவர் வந்து முள்ளு குத்துதுன்னு தான் நினச்சாரு. ஆனால் தோப்பு முழுக்க நிறைய பாம்பு அடையுது. அதோட வாந்தி வேற பண்ணினாரு. இப்போ கூட பாருங்கள், பாம்பு கடிச்சதுக்கான தடம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்காங்க. பாம்பு கடிச்சிச்சுன்னா இவருக்கு நினைவே இருக்காது, இவர் நல்ல நினைவோடு இருக்காரு, பேசிட்டு தானே இருக்காது, அவன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆளுக்கு பாதி தான் நினைவு இருக்குது, வாயெல்லாம் குளறுது. சாமி கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. பாம்பு தான் கடிச்சிச்சா, கடிச்ச பாம்பு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாம்பு தான் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, ஆமாம் நான் பார்த்தேன் பாம்பு தான், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கையையும் கும்பிட்டுக்கிட்டு அப்படி சொல்கிறாரு. தசையெல்லாம் பிடிச்சி இழுக்குது. அவரால் அப்போ பேச முடியலை. வாயிலேருந்து வேற ஒரே எச்சிலாம் வந்துக்கிட்டு இருக்கார். இவர் ரொம்ப கூலாக ரவி பிரகாஷ் அவர்கள், சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிறைய பாம்புகள் விஷம் இல்லாமல் கூட இருக்கும், பாம்பு கடிக்கலாம் பயப்பட தேவையே இல்லை அப்படிங்காரு.
கூட இருந்த நர்ஸு ரமாவுக்கு வந்து இது ஏதோ சீரியஸான விஷயம் மட்டும் புரியுது. ஐயா நான் வேணா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பி நம்ம பெரிய டாக்டர் வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்க ரமா, இது என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் நான் சொல்லிட்டோம்ல, நீங்கள் எதுக்கு பதட்டப்படுறீங்க? முதல்ல இவருக்கு பாம்பு தான் கடிச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று, எல்லா பாம்புகளும் விஷ பாம்புகள் இருக்காது. இது சரி பண்ணிடலாம். முதல்ல ஒரு டர்னிக்கட் போடணும். அந்த டர்னிக்கட்னால் அந்த இறுக்கமாக அந்த அடிப்பட்ட இடத்துல போடணும். ஏதாவது ரப்பர் பாயிண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ரப்பர் பாயிண்ட் இல்லையா, ஏதாவது துணி எடுத்துகிட்டு வாங்க, இல்லை கயிறு ஏதாவது இருந்தால் எடுத்து கொண்டு வாங்க. அப்போ அந்த கடிப்பட்ட இடத்த நம்ம வெட்டணும். அதுக்காக ஒரு நல்ல கத்தி எடுத்துகிட்டு வாங்க. ரத்தம் வெளியில் வரும்போது அதை வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு பிரஸ்ட் பம்பு இருக்கும்ல, அதையும் கொண்டுட்டு வாங்க. இதெல்லாம் சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்காரு. அடிப்பட்ட நபர் நினைவு இழந்து பாதி மயக்கத்தில் பயத்தில் வலியில் அம்மா அம்மா அப்படின்னு கதறாரு. அதுக்குள்ளே ரம்மா போயிட்டு ஒரு துணியை எடுத்து கொண்டு வராங்க. என்னது, ரப்பர் பாயிண்ட் இல்லையா? என்னதான் பாலாவதி ஹாஸ்பிட்டலோ அப்படின்னு சொல்லிட்டு டர்னிக்கட் போடுங்க, அந்த துணியை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. துணியை எங்கே கட்டணும் அப்படின்னு ரம்மா பயந்துக்கிட்டே இருக்காங்க. இதை கூட தெரியலையா? காயத்துக்கு மேலே தான் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரம்மா அந்த துணியை கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டைலஸ் ஸ்டீல் கத்தி பளபளன்னு இருக்குது. அந்த கத்தியை வச்சு காயத்தை அப்படியே வெட்ட சொல்கிறாரு. கவனமாக வெட்டுங்க, ரத்த நாளங்களை வெட்டிடக்கூடாது, ஆனால் ரத்தம்லாம் வெளியில் வர்ற மாதிரி அந்த கட்டு போட்ட இடத்துக்கு கீழே வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் வெட்டுறாங்க. இப்போது அந்த ஆள் அப்படியே வலியில் துடிக்கிறாரு காலில் அந்த வெட்டும் போது. அப்போது ரத்தம் பாஞ்சிக்கிட்டு வருது. அந்த பிரஸ்ட் பம்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் பம்பு அதில் வச்சு வெளியே வரக்கூடிய ரத்தத்தை வந்து அது மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுவும் சரியாக பொருந்தாமல் அது ஒரு பக்கமாக விலகிக்கிட்டு இருக்குது. இவர் வழியில் துடிக்கிறாரு. ஏற்கனவே அரை நினைவில் தான் இருக்கார். இன்னும் நினைவு இழந்து போகிற மாதிரி போயிட்டாரு. வாய் அதிகமாக குளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் இவர் நர்ஸ்கிட்ட ஆன்டிவெனைன் சீரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது டாக்டர் அப்படின்னு நர்ஸு சொன்னோடனே அந்த ஆன்டிவெனைன் சீரத்தை எடுத்துருக்காக வராரு. ஃப்ரிட்ஜை திறக்கும்போது இவருக்கு கையெல்லாம் நடுங்குது. யார்? ரவி பிரகாஷுக்கு. ரவி பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிவெனைன் சீரத்தை எடுத்துகிட்டு வராரு. இங்கே பாருங்கள் ரமா, இப்போ நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சீரம் ஆன்டிவெனைன் சீரம் போடணும். ஆனால் அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் டெஸ்ட்டு பண்ணணும். ஒரு நீடில் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டரு, இந்த பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறுது. இங்கே அப்படித்தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாத. முதல்ல நம்ம ரியாக்ஷனை செக் பண்ணிட்டு தான் ஆன்டிவைரல் சீரம் போடணும். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. உடனேலாம் அப்படி பண்ணிடக்கூடாது. ரியாக்ஷன் செக் பண்ணணும். சிரஞ்ச் எடு அப்படிங்காரு. வேறு வாய் முழுக்க நிறையா வர ஆரம்பிச்சிட்டு பேஷண்ட்டுக்கு. அந்த சமயத்தில் கதவை திறந்துட்டு உள்ளே யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்க பெரிய டாக்டர் ஸ்ரீனிவாச ராவ் தான் உள்ளே வராரு. அவரோட மனைவியும் மகனும் வெளியில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க கையை கும்பிட்டு ஐயா என் வீட்டுக்கார பாம்பு கடிச்சிருச்சு, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வர்றாரு. பாம்பு கடிச்சிருச்சா? பாம்புலாம் போய் எதுக்கு கடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாரு. அப்புறம் பேஷண்ட் உள்ளே வந்து படுத்திருக்கதை பார்க்காரு. இல்லை பாம்பு கடிச்ச நபர்னு சொன்னாங்க, இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ரவி டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். ரவி பார்த்தானா? எனக்கே தகவல் சொல்லலை. அவனுக்கு என்ன தெரியும் பாம்பு கடியை பற்றி? இது என்னது, இப்படி ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கீங்க, அதுக்கு கீழே கசாப்பு கடையில் ஆடை வெட்டின மாதிரி வெட்டி வச்சுருக்கீங்க, இப்படி ப்ளீடிங் போய்கிட்டு இருக்கு. ரவி, என்ன இது, இங்கே எதுக்கு இந்த சிரஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நர்ஸு சொல்கிறாங்க, டாக்டர் ஆன்டிவெனைன் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் செக் பண்ணணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரவி, உன்னோட காமன் சென்ஸ் எங்கே போச்சுப்பா? ரியாக்ஷன் செக் பண்ணுறதுக்குலாம் இது டைமா? இது எங்கே நேரம் இருக்குது? அதோட அந்த ஆளுக்கு இப்போ பாரு இவ்வளோ லூஸாக ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கீங்க, இப்படி கட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆள் விஷம் ஏறி செத்து போகிறானோ இல்லையோ, பிளட்டு வெளியில் போய் ரத்தம் போயினாலே இறந்து போயிடுவானே. இல்லை டாக்டரு, பிளட் எல்லாத்தையும் பம்ப் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலான்னு தான் நினச்சோம். ஆனால் அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்குது? பாம்பு கடிச்சு 15வது நிமிஷத்தில் உடம்புல ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். உடம்பு சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம்லாம் நம்ம பொறுமையாக பண்ணுறதுக்கெலாம் எதுக்கும் நேரம் இல்லை. இதுக்கெல்லாம் இப்படி பண்ணவே கூடாது. முதல்ல அந்த ஆன்டிவைனைனை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேகமாக அந்த ஆன்டிவைனைனை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, இதுக்கு பிறகு எந்த ஆன்டிவைனைன் கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேஷண்ட்
இறந்துட்டு போயிட்டாரு. சொன்ன உடனே ரவி பிரகாஷுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு தொட்டு தொட்டு பார்க்குறாரு. பேஷண்ட் வந்து எப்படியாவது காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நீ என்ன வேணால் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது, பேஷண்ட் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசராவ் சொல்கிறாரு. அப்படி ரவிமோகனுக்கு முகம் ஃபுல்லாக கலவரம், பயம். இந்த பேஷண்ட்டு கொண்டு வந்தப்பவே சரியான சிகிச்சை கொடுத்துருந்தா இப்போ காப்பாற்றிருக்கலாம். இல்லை டாக்டர், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணினேன். போதாதுப்பா, நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முதல்லையே வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் அது பாம்பு கடி தானே. இல்லை டாக்டர், அது பாம்பு கடியானே எனக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு, எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அப்படி இங்கே பாரு, பேஷண்ட் வரும்போதே வாய் கொளறிட்டே இருந்தானா? அவருக்கு நினைவில்லாமல் இருந்துச்சா? அவர் கடிப்பட்ட இடம் வீங்கி இருந்துச்சுட்டா? அவர் வாந்தி எடுத்தாருன்னு சொன்னாங்களா? அது கூட இல்லை. அந்த பல்லுப்பட்டு இருக்க அதை பார்த்தாலே உனக்கு தெரிய வேண்டாமா இது பாம்பு கடிதானு? வந்த உடனே ஆன்டிவெனின் சீரம் கொடுத்துருந்தா அது பவர்ஃபுல்லான ஒரு சீரம். அதுக்கு வந்து ரியாக்ஷன் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, டைமும் கிடையாது. உடனே ஆன்டிவெனின் சீரத்தை கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பேஷண்ட்டை நம்ம காப்பாற்றிருக்கலாம். ஏற்கனவே பாம்பு கடிச்சு அவன் ஏமப்பட்டணத்தோட கதவையே தட்டிக்கிட்டு இருப்பான். நீ அந்த சமயத்தில் உட்காந்து கட்டு போடுற, ரத்தத்தை வெளியில் எடுக்கிற, அவனோட ரியாக்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுலாம் நீ பண்ணினா அவனை எப்படி காப்பாற்ற முடியும்? பாரு, இவனுக்கு 30 வயசு தான் இருக்கும், அது வயசில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ரவி வந்து அந்த பேஷண்ட் பக்கத்துலேயே நின்றுட்டு அவனே பார்க்குறான். அந்த பேஷண்ட்டு வாய் ஒரு பக்கமாக கோணி போய் இருக்கு, இறந்து போயிட்டாரு. இறந்து போயிருக்கும்போது கூட 2 கையும் கும்பிட்டுக்கிட்டே சேர்த்து வச்சு தான் இருக்கிறாரு. அப்படி தான் இருக்கிற நிலைமையில இறந்து போயிருக்கு. இவருக்கு அழுகையாக வருது இந்த ட்ரைனிங் மருத்துவருக்கு. இந்த உடனே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் டாக்டர், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாரு. இல்லைப்பா, நீ தப்பு பண்ணலை, உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உன்னை டாக்டர் ஆக்கினா பாரு, அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்டரோட கடமை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஸ்டைலுக்கெல்லாம் சொல்லிக்கிறதெல்லாம் டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போவுமே வெளியில் போய் பேஷண்ட்டோட மனைவியை பார்த்து மகனை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாரு. அந்த மாதிரி முடிவெல்லாம் செய்யாத, உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பண்ணாத, கை கொடு, கங்க்ராச்சுலேஷன், நீ இப்போ தான் அரை வைத்தியனாக இருக்க, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டோட மனைவியையும் மகனையும் போய் பார்த்துட்டு இந்த சீனியர் டாக்டர் வந்து கூப்பிட்றாரு. அவங்க முகம் முழுக்க கலவரத்தோடு வந்து நிற்காங்க. இந்த டாக்டர் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அவன் கொண்டு வரும்போதே ரொம்ப லேட் ஆகிட்டு, ஒரு வந்து டேலண்டான டாக்டர் தான் இவர், அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனாலும் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த அம்மானு உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீனிவாச ராவ் ஜூனியர் மருத்துவரை பார்த்து சொல்கிறாரு, ஒரு டாக்டருடைய முக்கியமான கடமை இன்னொன்று இருக்குது, ஒரு டாக்டரு இன்னொரு டாக்டரை காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.